வெல்கம் டு மை சேனல். வீடியோ பிடிச்சிருக்காங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறுபடியும் இந்த கேமை கொண்டு வந்துட்டியா? சரி, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறியோ அட்டகாசம் தாங்கவே முடியல. யார்? நான் அட்டகாசம் பண்ணுறேன் அப்படி தானே சொல்லுவேடே, சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். சரி விடு விடு, வாங்க ஆடலாம். இன்னைக்கு மறுபடியும் அந்த ட்ரெயின் தான் பார்த்துருக்கு. நீ வேற எனக்கு பார்த்தாலே கடுப்பாகுது. அப்போ ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்? என்னதான் பிளான்? அது தெரியாமல் தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். வந்து ஜம்ப் பண்ணி பார்ப்போமா? இவ்வளோ லென்த்துக்கு ஜம்ப் பண்ண முடியாதான், கொஞ்சமாக யோசிச்சுருக்கணும். நான் யோசிக்கல. ட்ரெயினை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு ஜம்ப் பண்ணுவோம். உனக்கு தான் மூளே இல்லையே, எனக்கு தான் தெரியுமே. போதும், இதுக்கு மேலே தள்ளாத. அப்புறம் நீ அங்கேருந்து எப்படி வந்துக்குவேன்? ரொம்ப வாய் பேசுகிறாளே. ஆமாம், பெரிய கேப்பாக இருக்குது. இதுலேருந்து எப்படி ஜம்ப் பண்ண? சரி, இதுலேருந்து ஜம்ப் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ தூரத்தில் இருந்துலாம் ஜம்ப் பண்ண முடியாது. நீ ட்ரெயினை இங்கே இழுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படியா பண்ணி மூவ் பண்ண பாரு. இரு, ஜம்ப் பண்ணி பார்க்குறேனே. சரி, மூவ் பண்ணி நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். மூவ் பண்ணி பார்க்குறேன். இப்படி நின்று மூவ் பண்ணாத, எப்படி மூவ் பண்ண பிறகு? வா, சரி வா, கீழே இல்லை, கீழே இறங்கு. எல்லாம் எங்களுக்கு தெரியும், வா. ஜம்ப் பண்ணி தான் நான் போவேன். நீ சொல்லாங்க, என்னால் கேட்க முடியாது. நாங்களாக சொந்தமாக முடிவெடுத்து இப்போ கீழே இறங்கியிருக்கோம். சரியா? இதை உன் கணக்கில் எழுதக்கூடாது. நல்லா ஆழ்தான் முடியே. நீ எப்படி நாங்கள் சொன்ன ஐடியாவே நீங்களா யோசிச்ச மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே ஓகே, சரி போ, எப்படியோ போ. போவோம். இப்போ கரெக்டாக இருக்கும் பாரு. இப்போ ஜம்ப் பண்ணி போகிறேன் பாரு. இவ்வளோ லென்த்லேருந்து ஜம்ப் பண்ணுறேன், எப்படி ஜம்ப் பண்ண முடியும்? உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா? ரொம்ப பேசுகிற. இரு, நான் பண்ணி காட்டுறேன். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி நான் பண்ணி காட்டுறேன். ட்ரெயினை பிடிச்சிட்டு ஜம்ப் பண்ணோம்னா கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகணும்னு நான் நினைக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போமா? நீயே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறேன். இப்படி யாருமே யோசிக்க மாட்டாங்க தெரியுமா? ஏன்னா எனக்கு நிறைய பிரெயின் இருக்குது, அதனால கூட நான் எப்படி யோசிக்கலாம். உனக்கு தான் பிரெயினே இல்லையே. ஓ, நீ அப்படி சொல்கிற. சரி சரி, கடைசியில் என்ன பண்ண அது பண்ண நீ என்கிட்ட தானே கேட்க. அப்போ பார்த்துங்க. அப்படியே உன்கிட்ட கேட்டோம்னா சொல்லு, என்ன பண்ணணும் அது பண்ணணும் நீயே சொல்லு. ஓகே, சொல்கிறேன். போ, இப்போ போ. எதுக்கு கீழே குதிக்கிறேன்? வேலைக்கு நேவாக குதிச்சேன், தெரியாமல் வந்துட்டேன். சரி, இந்த ட்ரெயினை மூவ் பண்ணி பார்ப்போமா? அதுதான் மூவ் பண்ண முடியல, இதை மூவ் பண்ணி பார்ப்போமா? எனக்கு தெரிஞ்சு இது வராதுன்னு நினைக்கி. நீ அந்த ட்ரெயினை தான் மூவ் பண்ணணும், இதை மூவ் பண்ணாத. டைம் வேஸ்ட்டு தான் உனக்கு. இல்லை பரவாயில்ல, மூவ் பண்ணி பார்க்குறேன். மூவ் ஆச்சுன்னா ஓகே, இல்லாட்டா நீ சொன்ன மாதிரி அதை எப்படியாச்சும் ஏதாவது பண்ணி மூவ் பண்ண பார்க்க. ஓகேவா? என்னால் சொன்னோம் அதை மூவ் பண்ண முடியாது. இப்போது அந்த சைட் போயிட்டு மேலே ஏறிட்டு ஃபஸ்ட் இந்த சைடு நின்று பண்ணல, அதே மாதிரி அந்த சைடு நின்று பண்ணு. அப்போ கரெக்டாக இருக்கும். உனக்கு புரியுதா? ஓகே, புரியுது. அதுமாரி ட்ரை பண்ணி பார்க்கேன். போமா? அப்படிதான் கீழே பிடிச்சிக்கோ ஒழுங்க. இப்போ பின்னாடி இழுத்துட்டு ஜம்ப் பண்ணு. ஓகே, ஜம்ப் பண்ணிட்டே இரு. மூவாவது ஜம்ப் பண்ணு, அப்படியே ஜம்ப் பண்ணு. மூவாவது லைட்டாக மூவாவது. கொஞ்சம் நேரம் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டே இரு, ஓகேவா இருக்கும். இப்படியே போட்டு எவ்வளோ நேரம்ப்பா ஜம்ப் பண்ண? சரி, நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். நான் லைட்டாக மூவ் ஆகுது, ஆனால் என்ன கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. கஷ்டப்பட்டால் தான் போக முடியும், எல்லாமே நடக்கும். ஓகேவா? கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது.
அதுவும் கரெக்டு தான்ப்பா. நான் கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துட்டு இவ்வளோ போதுமா? இது போதாது, நீ இன்னும் எக்ஸ்ட்ராவே பின்னாடி இது மூவ் பண்ணிகிட்டே இரு, இழுத்துக்கிட்டே இரு அதை. அப்படிலாம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஜம்ப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுலாம், கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். ஓகே ஓகே, இது போதும் நினைக்கேன். இது போதும், கொஞ்சம் தானே ஜம்ப் பண்ணணும், ஜம்ப் பண்ணிடலாம் ஈஸியாக. ஜம்பே. இப்போ இதில் ஒரு ஜம்ப்பு. ஐயோ, இங்கே ஒரு கேப் இருக்குது. எந்த ட்ரெயினை வர மூவ் பண்ணணுமா? மை காட். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு வந்தால் எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பி, ஓகேவா? இப்போ நீ ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினையும் தள்ளி வச்சுட்டு அங்கே போயிருந்தாலும் இப்போ உனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும்ல. இப்போ ஃபஸ்ட்லேருந்து அந்த ட்ரெயினை இங்கே வர இழுத்துட்டு மறுபடியும் அதை இப்போ பண்ண மாதிரியே பண்ணிவிட்டு ரிட்டன் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி இதுலேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி போகணும். இது உனக்கு தேவையா? ஒரு கேம் ஆரம்பிச்சுன்னா ஃபஸ்ட்டு எல்லா இடமே பாரு, ஓகே? நான் என்னப்பா பண்ணேன்? நான் என்ன, எனக்கு அதெல்லாம் தோணலை. சரி என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இதையும் பார்த்து அங்கே பார்க்க மறந்துட்டேன். சரி வா போவோம். என்ன பண்ண? இவ்வளோ தூரத்தில் கொண்டு விட்டுருக்க, எப்படிப்பா ஜம்ப் பண்ணுவேன்? பரவாயில்லையே பண்ணிட்டியே. அப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நமக்கு ஜம்ப் ஆகலை இருந்து. ஸோ தெரியலாம். சரி, நீ மறுபடியும் அதை ட்ரை பண்ணு. இப்போ கொஞ்சம் தள்ளி தானே இருக்குது, அதனால் கொஞ்சம் டைம் வேணால் நமக்கு யூஸ் ஆகும். ஆமாப்பா, கொஞ்சம் டைம் தான் யூஸ் ஆகும். இருந்தாலும் இதை இப்படி போட்டு பண்ணிகிட்ருக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. என்ன பண்ண? ஓகே தான். ஓகே, இப்போ இது தச்சு போவோம். இங்கே ஒரு ஜம்ப்பு, இப்படி வந்து ஏய் ரொம்ப தள்ளாடுது. இங்கே ஒரு ஜம்ப்பு. ஓகே, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு ஜம்ப்பு. இருங்க, கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ கீழே வந்துட்டோம்னா அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் நம்ம இழுத்துக்குவோமே. எப்படி இதில் இருந்து இதில் நீ விழுந்துடுற அப்படி தானே? நான் தேவையே இல்லைப்பா, போ நீ கிளம்பு. எவ்வளோ நடந்து போட்டு எழுதுறப்ப? இல்லைப்போ, ஒரு சின்ன கேப்னாலும் பிரச்சனை ஆயிரும். விழுந்துட்டோம்னா அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து ரிப்பீட் பண்ணோம்னா கடுப்பாக இருக்கும்ல. அதனால் இது ஒரு சின்ன வேலை தானே, நான் முடிச்சிட்டேன். எக்ஸிட் வந்துட்டோம். இதோட கேம் முடிஞ்சு வீடியோவும் முடிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் எக்ஸிட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஜம்ப் பண்ணி முடிச்சிடுவேன். அப்பாடா, உன்கிட்ட இருந்து எனக்கு அப்போ இப்போ கொஞ்சம் நேரத்தில் விடுதலை கிடைக்க போகுது. ரொம்ப பண்ணாச்சியா? ஓகே, இப்போ ஜம்ப் பண்ண போகிறோம். 1 2 3. சரி, இதோட கேமை முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ். எல்லாருக்குமே பாய். வீடியோ முடிஞ்சிட்டு போயிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்மா. பாய் காய்ஸ், பாய்.